அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம். இப்போ அரசு பள்ளியில மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருக்காங்க. அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. லைக் ஒரு ஸ்கூலுன்னு பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட பிள்ளைங்களும் இருப்பாங்க, எல்லா ரிலீஜியஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரிலீஜியனை புகுத்துறதுன்றது எந்த விதத்துக்கு சரியா வரும்னு தெரியல. ஸோ இது உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு ஆன்மீகத்தை கருத்து சொல்றதுக்கு அதுக்குன்னு தனிப்பட்ட இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல மசூதியிலையும் கோயில்லையும் சர்ச்சிலையும் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது இந்த நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லிக் கொடுங்க. எல்லா மதமும் ஒண்ணுதான். நம்மளுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அந்த நம்பிக்கை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல என்ன தப்புன்னு தெரியல. அப்படி தப்பா இருந்தா இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அடுத்தது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னு அதை போங்க, அதை செய்யுங்க. ஏற்பாட்டாளர் சரியான முறையில் மாணவர்களுக்கு என்ன வேணுமோ, இந்த வயசில் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணால் இவ்வளோ சர்ச்சைகள் இருக்காது. அவர் கோயிலில் போய் ஏதாவது பேசியிருக்கலாம், தேவையில்லாத விஷயம். 2 பேருக்கும் பரபரப்பான விஷயமாக தான் தோணுது. ஆகவே ஏற்பாடு பண்ணுறவங்க நீங்கள் என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காமல் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி வச்சு பண்ணுறது பெரிய தப்பு. அதுவும் புதுசாக கிரியேட் பண்ணி அது பண்ணுறாங்க. வேறு தனியார் பள்ளியிலலாம் இருக்காங்க, கிறிஸ்டின் மிஷனில் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அதேமாரி முஸ்லீம் ஸ்கூலில் பண்ணுறாங்க, அது மாதிரி விஷயம். இந்து ஸ்கூல்லேயும் அதேமாரி சொற்பொழிவு பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இப்போ புதுசாக இது ஒன்று கிரியேட் பண்ணி புதுசாக ஒரு டீம் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பள்ளி பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாயம் படிக்கக்கூடிய இடம், எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவோ சார்ந்த நிகழ்ச்சிகளோ அந்த மாதிரி சொற்பொழிவோ இல்லை லெக்சரோ எதுவுமே நடத்தக்கூடாதுங்க. இது மாதிரி நடத்துகிறவங்க மீது இனிமேல் கவர்மெண்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் மாணவர்களுக்கு நல்லதை சொல்லித்தரதில் எல்லாருமே அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த மதத்தையெல்லாம் சொல்லலை. பொதுவாக மாணவர்கிட்ட ஒரு நீதி போதனையாக சொல்லியிருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை இவ்வளோ பாலிசி இதாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.